மனதை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொண்டால்தான் நம் வாழ்வு சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனநலம் பற்றி திருக்குறளில் கூறியிருப்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்கள் பலவும் அன்றிலிருந்து இன்று வரை மனித நேயத்தை பேணுகின்ற, மனநலத்தை பாதுகாக்கின்ற பல உயரிய கருத்துக்களை தன்னடக்கே உள்ளடக்கியதாகும். அந்த வழியிலே உலகப் பொதுமறையாம் திருக்குறள் பல உயரிய கருத்துக்களை, மனம் பற்றியதை, மனநலம் பற்றியதை, மனநல குறைபாடுகள் பற்றியதை வேறு வேறு கோணங்களிலே அலசி ஆராய்ந்திருப்பதை பார்க்கலாம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது திருக்குறள் என்றாலும் அதனுடைய கருத்துக்கள் யாவும் இன்றைக்கும் உளவியல் கருதுகின்ற, உளவியல் பேசுகின்ற அறிவியலாளர்கள் கூறிய கருத்துக்களுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாத கருத்துக்களாக திகழ்வது நாம் அனைவரும் பெருமைப்படத்தக்க ஒன்று. மனநலம் என்று கூறும் பொழுது பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் என்று சொல்வார்கள். அதற்கு அடிப்படை குணம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகின்ற பண்பு. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் தி கார்னர் ஸ்டோன் ஆஃப் பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் என்று சொல்வார்கள். ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகின்ற தன்மைதான் மனநலத்தின் அடிப்படை தன்மை. அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று. ஆக மற்றவர்களோடு ஒத்துப்போகின்ற தன்மை இருப்பவர்கள்தான் மனநலம் படைத்தவர்களாக கருதப்படுவார்கள். மனநலத்தின் மாண்பை கூற வந்த வள்ளுவர், மனநலம்தான் இந்த உலகத்தினுடைய பெரும் செல்வம், இந்த உலகத்து மக்கள் எல்லாம் பெறுதற்கு ஏற்ற ஒரு செல்வம், மற்ற எல்லா செல்வங்களும் அழியக்கூடியது அல்லது மிக எளிதாக பெறக்கூடியது, மனநலம் ஒன்றுதான் பெறுதற்கரிய மிக பெரிய செல்வம் என்பதை கூறுவ முகத்தான் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் என்று கூறுகிறார். மனநலம் என்று திருவள்ளுவர் கூறும் பொழுது அவருடைய அறத்துப்பால் முழுவதும் பொருட்பாலிலே பல இடங்களிலும் மனநலம் பற்றி பேசாத அல்லது மனநலத்திற்கு உகந்த கருத்துக்களை தெளித்து இறைக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம். மனநலம் என்பது ஒருவன் மனதிலே குற்றமற்றவனாக இருத்தல், அதுதான் மனநலம். மனதிலே மாசுபடியாதவன் இருத்தல், மற்றவையெல்லாம் போலித்தனமானது. மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு என்று சொல்வார்கள். திருமூலர் கூறினாரே, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று. மற்றவர் மழித்தலும் கூட்டலுமே வேண்டியதில்லை, மனம் செம்மையாக இருந்தால் அதுவே போதுமானது மனித நலத்திற்கு என்று சொல்வார்கள். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் என்று கூறுகிறார். மனதிலே குற்றமில்லாதிருத்தல், மனதிலே பொய்மை இல்லாதிருத்தலே சிறந்த மனநலம் என்று கூறுகிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்காது மனநலம் என்று கூறுகிறார். பொறாமை இல்லாமல் இருப்பது, கோபம் இல்லாமல் இருப்பது, கடுஞ்சொற்கள் இல்லாமல் இருப்பது, இவைகளெல்லாம் மனநலத்தின் மாட்சிமை பொருந்தியவை என்று கூறுகிறார். யார் ஒருவர் பொறுமையை காக்கின்றாரோ, அகழ்வாரை தாங்குகிற நிலம் போல அவர்தான் மனநலம் படைத்தவராக கருதப்படுவார். தன்னலம் கருதாது பிறர் நலம் பேடுகின்ற ஒரு மனம் வேண்டும். எந்தெந்த வழியிலெல்லாம் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் அவன் எவ்வப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் உதவ வேண்டும் என்பதைத்தான் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று சொல்கிறார். அதுதான் மனநலத்தின் மேம்பாடு. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் எழுதி என்கிறார். பற்றுக பற்றற்றார் பற்றினை என்று சொல்கிறார்.
ஆக மனக்கவலை இல்லாமல் ஒருவன் இருக்க வேண்டுமென்றால் அவன் பற்றற்று இருக்கின்ற ஒரு முனிவர்களை, பற்றற்று இருக்கின்ற ஒரு உயர்ந்தோர்களை, பற்றற்று இருக்கின்ற உலகத்து வாழ்க்கையை அதிகம் பேணாமல், உலகத்து வாழ்க்கையிலே ஆசைப்படாமல் இருக்கின்ற பெரியவர்களை பேணி இருந்தாலே அதுவே மனநலத்தின் மாண்பாகும் என்று கூறுகிறார். ஆக மனநலத்தின் மாண்புகளை பற்றி பல்வேறு விதமாக கூறுகின்ற வள்ளுவர் மனதிலே ஏற்படுகிற எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த எண்ணங்களினால் ஒரு மனிதனுடைய மனம் எப்படி உயரும், அவனுடைய வாழ்வு எப்படி உயரும், அந்த மனிதனுடைய மனத்தின் எண்ணங்களை வைத்துத்தான் அவன் மதிக்கப்படுகிறான் என்பதை கூறும் பொறுத்து மிக அழகாக பல குறள்களிலே சொல்லியிருக்கிறார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்கிறார். நீ நினைப்பதெல்லாம் நல்லவற்றையே நினை, அப்பொழுது நீ உயர்ந்தவனாக கிடக்கிறார். ஆக உள்ளம் என்பது, மனம் என்பது எதையற்றெல்லாம் உயர்வாக நினைக்கிறதோ அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களை தன்னிடத்தே கொண்டிருப்பவன் மனநலம் படைத்தவனாக இருக்கிறான். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்கிறார். மனிதர்களுடைய உயர்வு என்பது அவர்களுடைய மனதை பொறுத்தது. எப்படிப்பட்ட மனது, எப்படி குளத்திலே இருக்கிற தாமரை அதன் தண்ணீர் உயர உயர எப்படி மேலே எழுந்து வருகிறதோ அதைப்போல மனதினுடைய எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் மேலே வர வர அவன் சிறந்த மானுடனாக கருதப்படுவான். ஆக மனித மனம் என்பது மிக திட்பமுடையதாக இருக்க வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்று பாரதியார் பாடியது போல அந்த திண்ணிய நெஞ்சம்தான் மனிதனுக்கு மிக அவசியம் தேவை. வினைத்திற்பம் அல்லது மனத்திற்பம் வேண்டும் என்கிறார். வினைத்திற்பம் இருப்பவர்களுக்கு, செயலிலே செயற்கையை செய்ய வேண்டியவர்களுக்கு மனத்திற்பம், மனதிலே உறுதி வேண்டும். மனதிலே உறுதி இருந்தால்தான் ஒருவன் காரியங்களை செய்ய முடியும் என்பதை மிக அழகாக சொல்கிறார். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின். உன்னுடைய எண்ணம் சிறப்பாக இருந்தால், உன்னுடைய எண்ணம் உயர்வாக இருந்தால், அந்த எண்ணத்தின் பிறப்பிடமான மனம் உயர்வாக இருந்தால், உன்னுடைய மனத்தை பொறுத்துத்தான் உன்னுடைய செயல்கள் அமையும், உன்னுடைய உயர்வும் அமையும் என்று சொல்கிறார். இதைப் போலவே பலவிதமான மனநல குறைபாடுகளை பற்றியும் வள்ளுவர் சொல்கிறார். முக்கியமாக இன்றைக்கெல்லாம் மனநல குறைபாட்டிற்கு முக்கியமான காரணங்களாக நாங்கள் கருதக்கூடிய குடிப்பழக்கம். அந்த குடிப்பழக்கம் என்பது அன்றைக்கே இருந்தாலும் மிக ஆணித்தரமாக ஒரு 10 குறட்களையே அதற்காக ஒதுக்கி கள்ளுண்ணாமை என்கிற அதிகாரத்தையே வழங்கி இருக்கிறார். நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் என்கிறார். ஒருவன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகினால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை அருந்துபவன், கிரானிக் சூசைடு என்று இந்த காலத்திலே சொல்வோம். அதாவது குடிப்பழக்கத்தில், குடிபோதையிலே இருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை அழித்து கொள்கிறார்கள் உடலாலும் மனத்தாலும் என்பதை நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் என்கிறார். ஆக மனத்தினுடைய மாண்பு என்பது குடி போதையினால் மிக அதிகமாக பாதிக்கப்படும் என்பதை சொல்லி, உன்னற்க கல்லை உடில் என்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் என்று சொல்கிறார். பெரியவர்களால் மதிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் மதுவை அருந்தாமல் இருக்க வேண்டும் என்று அந்த காலத்திலேயே மதுவிலக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல பலவிதமான விதங்களிலே மனநலத்தை பற்றி கூறுகிறார். எவ்வப்பொழுதெல்லாம் துன்பமோ இன்பமோ, குறைவாக இருந்தாலும் தொந்தரவு, அதிகமாக இருந்தாலும் தொந்தரவு, குறையினும் மிகினும் நோய் செய்யும் என்கிறது திருக்குறள். அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான், குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான். அதேபோல் சந்தேக குணங்கள் ஒரு மனிதனை வாட்டி வதைக்கும். அதுவே பலவிதமான மனநோய்களுக்கு அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் என்கிறார். தெளிந்தான்கண் ஐயுறவும் என்றால் சரியாக தீர்மானிக்கின்ற ஒருவன் சந்தேகப்பட ஆரம்பித்தால் அவன் மனநலம் கெட்டவனாக மாறிவிடுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு பலவேறு இடங்களிலே மனநலத்தின் மாட்சிமை பற்றியும், மனநலக் கோளாறுகள் பற்றியும், மனநலத்தினுடைய கோளாறுகள் எவ்வப்பொழுதெல்லாம் வெளிப்படும் என்பதை பற்றியும் கூறுகின்ற திருக்குறள் ஒரு மனநல சிறப்பு நூலாகவே கருதப்படுகிறது.